students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ first standard இங்கிலீஷ்ல இருக்க lesson 4 தான் பார்க்க போறோம். people around us. So இந்த லெசன்ல 4.1 பாருங்க. write the names of the pictures சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போஸ்ட்மேனோடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஷின்ஸ்லேயே பாருங்க கொடுத்துருங்க POSTMAN போஸ்ட்மேன் சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே பெயிண்டர் கொடுத்துருக்காங்க PAINTER பெயிண்டர்னு சொல்லி நீங்கள் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஃபிஷர்மேன் கொடுத்துருக்காங்க FISHERMAN. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து எழுதணும் இங்கே ஃபிஷர்மேன் சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் CARPENTER கார்பெண்டர் சொல்லி நீங்கள் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ T தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் டீச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க டி தான் இதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பைலட் இருக்காங்க. பைலட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் P. நெக்ஸ்ட் நர்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் NURS நர்ஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிசன் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹி இஸ் அ டெய்லர் அப்படி சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள் இதில் எந்த பிக்சர் டெய்லரோட மேட்ச் ஆகுதுன்னா இவங்க தான் டெய்லர். ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் அ டாக்டர். கீழே இருக்க பிக்சரில் யார் டாக்டர்? இவங்க தான் டாக்டர். ஸோ டாக்டரோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் அ நர்ஸ். இதில் யார் நர்ஸ்? இந்த லாஸ்ட் பிக்சர் இருக்கு இல்லையா இவங்க தான் நர்ஸ். மேட்ச் பண்ணிக்கோங்க. ஹி இஸ் அ ஃபிஷர்மேனுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். fill in the blanks with the letter T and read. ஸோ இங்கே இருக்க டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே வந்து T அப்படின்ற லெட்டரை வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து படிக்க சொல்கிறாங்க. ஷீ இஸ் அ டாக்டர். T போட்டால் டாக்டர். இங்கே பாருங்கள் ஷீ இஸ் அ பைலட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஹீ இஸ் அ போஸ்ட்மேன். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் ஷீ இஸ் அ கார்பெண்டர். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுங்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரீட் அண்ட் மேட்ச் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ கேர்ள், ஹீ இஸ் அ பாய் அண்ட் இட்ஸ் அ பிஜின்னு சொல்லி 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கான பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேட்ச் பண்ணலாம் வாங்க. ஷீ இஸ் அ கேர்ள். இங்கே கேர்ள் யார்? இந்த பொண்ணு தான். ஸோ இங்கே மேட்ச் பண்ணுங்கள். ஹீ இஸ் அ பாய். இந்த பிக்சர் பாய் பிக்சருக்கு மேட்ச் பண்ணுங்கள். இட் இஸ் அ பிஜிஎன். இதுதான் பிஜிஎன். ஸோ மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் fill in the blanks with he, she, it, I. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் டேஷ் இஸ் அ கேர்ள். ஸோ ஷீ அப்படின்றது தான் ஒரு பொண்ணை குறிக்கிறதுக்கான வேர்ட். ஸோ ஷீ இஸ் அ கேர்ள் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் டேஷ் இஸ் அ ரேபிட். இட் இஸ் அ ரேபிட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டேஷ் ஆம் அ போஸ்ட்மேன். ஐ ஆம் அ போஸ்ட்மேன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் டேஷ் இஸ் Bashir. He is Bashir is the answer. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரீட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டாட்ஸ்க்கு மேலேயே நீங்கள் எழுதி அதே மாதிரியே கீழே வந்து காப்பி பண்ணுங்கள். He is a doctor. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் she is a teacher. ஸோ இந்த மாதிரி நீங்களே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரீட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. I am a baker. He is a doctor. She is a nurse. It is Mayanan அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் ரைட் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்டு வந்து அதாவது இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், தப்பாக இருந்தால் நோ எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இங்கே எலஃபண்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் எலஃபண்ட். ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ எஸ் எழுதுங்க எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்டென்ஸ் பாருங்கள் ஷீ இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் வந்து ஸ்மால் பாய் ஆனால் கேர்ள் கிடையாது. ஸோ இது வந்து தப்பான கொஷின். ஸோ நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆம் அ டாக்டர். ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஷி இஸ் அ டீச்சர்னு சொல்லியிருக்காங்க. நோ இவங்க வந்து பைலட். ஸோ இவங்க டீச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிசன் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. லிசன் அண்ட் ரைட்டில் உங்கள் டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக், புக், புக்லெட், சாக்லேட், லுக்,
ரேபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். கேக், புக், புக்லெட், சாக்லேட், லுக், ரேபிட் சொல்லி நீங்களும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மந்த்லி அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த ஆட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணில் பாருங்கள் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சின், சாப், வேல் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் சிஹெச் ஒரே மாதிரியே இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 வாய்ஸ்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. சிஹெச் வாய்ஸ், ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்குன்றதுனால இது ரவுண்ட் பண்ணிக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷர்ட், சேர், ஷூஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஹெச் இருக்குது, ஆனால் இதில் கிடையாது. ஸோ இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீல், விசில், ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது, ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வேல், சேர், ப்ரஷ்ஷை வந்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேட் த கரெக்ட் நேம்ஸ் ஆஃப் த பிக்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேரிகோல்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஜாஸ்மின், மேரிகோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிக்சர் எது? மேரிகோல்டோட பிக்சர். ஸோ மேரிகோல்டு எல்லோரும் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து ஒரு சன்ஃப்ளவரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே சன்ஃப்ளவர், துளிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சன்ஃப்ளவரை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து கேனோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, கொக்கு. ஸோ கேனை தான் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். குயில் கிடையாது, இது வந்து கேன். ஸோ கேனை வந்து எல்லாம் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் வித் டிஹெச் ஆர் என்ஜி ஆர் பிஹெச். ஸோ இங்கே கொடுத்துருக்க டேஷில் வந்து டிஹெச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும், என்ஜி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும், அப்புறம் பிஹெச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு பாய் இருக்கான். த பாய், அவன் கையில் வந்து ஒரு ரிங் இருக்குது. த பாய் ஹேஸ் அ ரிங். ரிங் ஆர்ஐ கொடுத்துட்டாங்க, என்ஜி, ரிங் தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டேஷ் இன் ஜம்ப்ஸ் இன்டு த வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. டால்ஃபினோடைய ஸ்பெல்லிங் DOLPHIN, டால்ஃபின். ஸோ ஆன்சர் இஸ் PH போட்டுக்கோங்க டேஷில். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், த கேர்ள் ஹேஸ், எத்தனை பெட்ஸ் இருக்குது, செல்ல பிராணிகள் இருக்குது? 1 2 3. ஸோ அப்போது THRE அவங்களே கொடுத்துருக்காங்க. 3 இஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் டேஷில் என்ஜி, செகண்ட் டேஷில் வந்து PH, தேர்ட் டேஷில் TH கொடுக்கணும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டாக்டரோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் D. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு, அவருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் F. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெய்லரோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் T. ஸோ டாக்டர், ஃபிஷர்மேன், டெய்லர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஹீ, ஷீ, இட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஹீன்றது ஒரு பாயை குறிக்கிறது, ஷீன்றது ஒரு கேர்ளை வந்து குறிக்கிறது, இட் அப்படின்றது ஒரு அனிமல்ஸையோ இல்லை திங்ஸையோ குறிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? இவங்க வந்து ஒரு டீச்சர், அவங்க வந்து ஒரு கேர்ள் இல்லையா? ஸோ ஷீ இஸ் அ டீச்சர். நெக்ஸ்ட் வந்து ஒரு அனிமலை வந்து நம்ம இட் யூஸ் பண்ணுவோம், இட் இஸ் அ கவ். நெக்ஸ்ட் வந்து ஒரு போஸ்ட்மேன் கொடுத்துருக்காங்க, ஹீ இஸ் அ பாய். ஸோ ஹீ இஸ் அ போஸ்ட்மேன். ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.